நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சினா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் அனிதா. சொந்த ஊர் காரைக்குடி. ஊரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அடுக்கடுக்காய் அழகான வீடுகள், நேர்மையான சடங்கு முறை, திருமணங்கள், அனைவரும் விரும்பும் உணவு முறைகள், அன்பான உபசரிப்புகள் என காரைக்குடியின் அடையாளங்கள் தனித்துவம் வாய்ந்தவை. இந்த ஊரில் எங்கள் அப்பா ஒரு போஸ்ட்மேன், அம்மா வீட்டை பார்த்துக்கிறாங்க. எனக்கு ஒரு அக்கா, ஒரு தம்பி. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சுட்டு இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி, சின்ன வயசுலேயே கணவனை இழந்தவங்க. எங்கள் அப்பா நிலையில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பையன், பேர் ராம்குமார். எங்கள் பாட்டிக்கு என்னை மட்டும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் எங்கள் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அதுக்கு ரொம்ப நாளாக ஆசை. எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தாலே உன் புருஷன் வராண்டின்னு சொல்லும். எனக்கு கோபமாக வரும். ஆனாலும் நான் பெரிய பொண்ணு ஆனதும் எங்கள் மாமா மேலே தனி பிரியம் வளர்ந்தது. மாமா வந்ததும் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவேன். ஆனாலும் மறைஞ்சு மறைஞ்சு பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் பாட்டி புருஷனும் சொல்லி சொல்லி அதுவே மனசில் பதிஞ்சு போச்சு. புதுசாக தாவணி கட்டினா எங்கள் மாமா எதிர்க்க நடந்து வந்துகிட்டே இருப்பேன். எங்கள் மாமா என்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க. பேசணும்னு ஆசைப்படுவேன். மாமா வீட்டுக்கு வந்தால் நிறைய சாப்பிட வச்சு தான் அனுப்புவேன். மாமா சாப்பிட்ட மிச்சதை மறைச்சி வச்சு சாப்பிடுவேன். நான் +2 முடித்ததும் கல்யாண பேச்சு ஆரம்பமாச்சு. ஒரு நாள் என் தம்பி ஓடி வந்து மாமா ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காரு பார்த்ததா சொன்னான். கோபத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டேன். அழுதுகிட்டே இருந்தான். பிறகு சமாதானப்படுத்திட்டேன். ஒரு நாள் நானே பார்த்துட்டேன். மனசு நொறுங்கி போயிடுச்சு. வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு மறைஞ்சு அழுதுகிட்டே இருந்தேன். எங்கள் பாட்டி கல்யாண பேச்சு பேச எங்கள் அப்பாவை அனுப்பி வச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கலான்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு முதல்வர் அறைக்குள் போனேன். மாமா முன்னாடி போய், என்னை ஏன் கட்டிக்கிட்டீங்க? நீங்கள் விரும்பின பொண்ணை கட்டிக்க வேண்டியதானே? எனக்கு எல்லாம் தெரியும் என்று அழத் தொடங்கினேன். மாமா என் கையை பிடிச்சி, உண்மைதான் அனிதா, என் மனசில் இன்னொரு பொண்ணு இருந்தா. எங்கள் அப்பா உன்னை கட்டிக்க சொல்லியிருந்தா மறுத்திருப்பேன். ஆனால் உங்கள் அப்பா ஒரு தாய் மாமனாக இல்லாமல் தகப்பனாக வளர்த்தாரு என்னைய. என் முன்னாடி நம்பிக்கையாக நின்னார். அவரை ஏமாற்ற விரும்பலை நான் என்றதும், பதிலுக்கு என்ன பிடிக்கலையா மாமா என்று நானே சொல்ல, பதிலுக்கு அவர், இது வரைக்கும் உன் கூட பழகினது இல்லை, இனிமே தான் பழகணும், நிறைய லவ் பண்ணணும், சரியா என்று சிரித்தபடியே, 2 மனசும் சேரும்போது நாமும் சேரலாம், ஓகே என்றார். ஆரம்பத்தில் அவரிடம் நெருங்க தயக்கமாக இருந்தது. ஆனாலும் கொஞ்ச நாளில் அவர் என் காதலை புரிஞ்சுக்கிட்டாரு. என்னை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அவரது கண்ணீர் துளிகள் என் முதுகில் படர்வதை உணர்ந்தே நான். வாழ்க்கை அருமையாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் என் அக்கா இறந்து விட அவளது 3 பெண் குழந்தைகளையும் நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு 6 வயசில் அருண் இருந்தான். கலகலப்பான குடும்பம் வாழ்க்கை. நானும் டீச்சர் வேலைக்கு போயிட்டுருந்தேன். அந்த சமயத்தில் என் உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்தது. எனது இடதுபுற மார்பில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. நானும் என் கணவருடன் என் தம்பி வேலை செய்யும் கோயம்புத்தூர் உள்ள ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் எல்லாம் டெஸ்ட் எடுத்தோம். எனக்கு மார்பக புற்றுநோய் இருப்பதும் உறுதியானது. அதுவும் கடைசி நிலை என என் தம்பியும் கணவரும் துடிச்சு போயிட்டாங்க. 5 லட்சத்துக்கு மேலே செலவாகும் என்று சொன்னாலும், இருந்தாலும் இப்போ எதுவும் உறுதி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். என்ன என் தம்பி கூட விட்டுட்டு வந்து என் கணவர் எல்லா வகையிலும் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்தார். எங்கள் 3 பேரை தவிர யாருக்கிட்டையும் சொல்லலை. எனக்கு சிகிச்சை ஆரம்பித்தது மிகப்பெரிய சோதனை அப்புறம்தான் நடந்தது. மிகவும் சக்தி வாய்ந்த மருந்துகள் சாப்பிடுவதால் என் தலைமுடி கொட்டி முகம் கருத்து விகாரமாய் மாறியது. என் முகம் எனக்கே மறக்க ஆரம்பித்தது. ஆப்ரேஷன் 2 நாள் முன்பு எனக்கு மிகவும் மன அழுத்தம் ஆரம்பமானது. தொடர்ந்து அழ ஆரம்பித்தேன். அன்னைக்கு நைட்டு என் மாமா என் கூட என் கையை பிடிச்சிக்கிட்டு என் பெட்டில் படுத்திருந்தார். அவரது அணைப்பில் கொஞ்சம் அமைதியானேன். அப்போது என் மாமாவிடம், மாமா, நான் உங்களுக்கு வேணாம் மாமா, இனி என்னால் உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் தர முடியாது, என்னை ஏதாவது அனாதை இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருங்க என்று முடிப்பதற்குள் கதறி அழ ஆரம்பித்தேன் நான். அவரும் என்னை நெருக்கமாக அணைச்சி, உன்னை தொலைச்சிட்டு நான் எப்படி வாழ்கிறது? செக்ஸ் மட்டுமா வாழ்க்கை? உன்னை பார்த்துட்டே இருந்தால் போதும். உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்.
உன் காதலை அனுபவிச்சுட்டே இருக்கணும் சாகிற வரைக்கும் என்று என் நெத்தியில் முத்தமிட்டார். அடுத்த நாள் என்னை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்துச் செல்லும் முன் எனக்கு மயக்க மருந்து கொடுத்திருந்தார்கள். மயக்கத்தின் விளிம்பில் என் மாமாவை பார்க்கணும், மாமாவை எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஒரு முத்தம் கொடுப்பீங்களா என்றதும் அறையில் இருந்த நர்ஸ் வெளியேற என் மாமா என் உதட்டோட உதடு வச்சு முத்தம் கொடுத்தப்ப அவரது கண்ணீர் என் கன்னத்தில் விழுவதை உணர வைத்தது. இந்த முத்தத்தில் அவரது காதலை முழுமையாக உள்வாங்கினேன் நான். அறுவை சிகிச்சை மூலம் இடது மார்பு அகற்றப்பட்டது. 6 மாத காலத்திற்கு பிறகு என் பழைய நிலைக்கு திரும்பினேன் நான். என்னை மரணத்திலிருந்து மீட்டு வந்தது என் மாமாதான். நல்ல கணவன் மனைவியா அன்பு மட்டும் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.